செந்தில் பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. 50,000 கோடி வந்து மதுபானத்தில வந்து ஊழல் பண்ணவரு. அதை எவ்வாறு திருடலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள நம்பி வந்து வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தான் 41 குடும்பத்துக்கு நீங்க அரசு வேலை வழங்குவதற்கு பதிலாக வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான நீங்க ஒரு சலுகைகளை செஞ்சு கொடுங்க. மாயை திரை மோகத்தை கண்டு ஏமாந்துடுறாங்க. இன்னைக்கு அப்படிதான் திரை மோகத்தால தான் இன்னைக்கு வாக்களித்ததுன்ற ஒரு பின்புலத்தால தான் இன்னைக்கு தமிழக மக்கள் தொடர்ச்சியா பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜேஷ் தேவரன் இருக்கார். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழகத்தில் குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலயமாக வந்து இந்த ஆட்சியில் பேசிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து தாவேகா பண்ணது கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து ஒரு 60% தலைவர்களே இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், திமுகவும் அதுக்கு ஈக்குவலாக வந்து குதிரை பேரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய தேதியில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. 50,000 கோடி வந்து மதுபானத்தில் வந்து ஊழல் பண்ணவர். அதனால் வந்து அவரை வந்து பெருசாக வந்து ஒரு தியாகி ரேஞ்சில் நம்ம எடுத்து பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா குற்றவாளிக்கு வந்து சரியான தண்டனை வந்து கிடைக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி குதிரை பேரம் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் தான் வந்து தொடர்ச்சியாக அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது. இதை குதிரை பேரம் என்று சொல்வதை விட கழுதை பேரம் என்றே சொல்லலாம். ஏன்னா விலை போகாத பொருட்களை எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி தாவேக்காவில் கொண்டுட்டு வந்து அடைச்சி சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய நிர்வாகிகள் மீதும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை கிடையாது. அடுத்தவர்களை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு ஆட்சியை எப்படி தக்க வைத்து கொள்ளலாம் என்பதில் வந்து இன்றைக்கி தாவேக்கா வந்து இந்த குதிரை பேரத்தை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தொடர்ச்சியாக ஒரு இமாலய அளவில் வந்து ஒரு ஊழல் வந்து இன்றைக்கி தாவேக்காவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் புஷி ஆனந்த் அவர் தான் வந்து 2 அமைச்சரவையை கையில் வச்சுட்ருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா 120 கோடிக்கும் மேற்பட்ட ஊழலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அரசு துறையில் வந்து அரசு வழக்கறிஞர்கள் வந்து நியமனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் இது போன்ற ஆட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அரசு வழக்கறிஞராக சேர்ப்பதற்கு இவங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய காணொலி வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசு வழக்கறிஞராக வந்து நியமனம் பண்ணக்கூடிய நபர்கள் நேர்மையாளர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஆடு திருடுறவங்க, வேறு ஏதாவது போதைப் பொருள் கடத்துகிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை வந்து இதுதான் வந்து தாவேக்காவில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்காக எந்த ஒரு நோக்கம் என்பது இவங்களுக்கு கிடையாது. அதனால் அந்த ஊழல் பெருச்சாளிகளை கரை படிந்தவர்களை அவங்க வந்து கையகப்படுத்தி அதை வந்து இன்னைக்கு வெளுத்து கொண்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய நீங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க தாவேக்கா மேலே குற்றச்சாட்டு சொன்னாலும், தாவேக்கா அரசு இப்போது பதவியேற்ற இன்னும் 2 மாதம் கூட முடியல. 2 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. 4ஆம் தேதி ஜூலை 4ஓட 2 மாதங்கள் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியை விட இவர்களோட நடவடிக்கை கரெக்டாக தானே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. திமுக ஆட்சி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி. அது வந்து மன்னர் ஆட்சியை தான் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்றைக்கு நான் வந்து தீய சக்தியை ஒழித்து விட்டு தூய சக்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வந்தாங்க அரசியலுக்கு. அப்போது இவர்களும் அதே பாணியை தான் பின்பற்றி போகிறாங்க. எந்த வகையிலுமே வந்து மக்கள் நலம் சார்ந்தோ இல்லை மக்கள் வந்து எதில் பின்தங்கியிருக்காங்க, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது, அதை பற்றி இன்னைய வரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் யோசிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த ஊழல் செய்யக்கூடியவர்களை எப்படி நாமும் அதை பின்பற்றி நாமளும் எந்த அளவுக்கு ஊழல் செய்யலாம், மக்கள் வரி பணத்தை எவ்வாறு திருடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி முற்றிலுமாக தமிழக வெற்றி கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள நம்பி வந்து வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் தமிழக மக்களுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதே இதில் உண்மை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்போ அதிமுகலேருந்து நம்ம போன வாரம் பேசும்போது 5 எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ வந்து 7 எம்எல்ஏக்கள், அதுலேயும் இப்போ 2 பேர் வந்தவங்க வந்து 2 பேருமே மாஜி அமைச்சர்கள். மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே வந்து வகித்தவங்க. அப்படி இருக்கும்போது அது தாவேகா ப்ளஸ் தானே. இல்லை, அதிமுகவிலேருந்து போன மாஜி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க வந்து
இந்த தாவேகாவுக்கு எல்லாருமே வந்து படையெடுத்து போவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவில் போனால் சம்பாதிக்கலாம், இந்த 5 ஆண்டுகள் முழுவதுமாக வந்து தன்னுடைய இருப்பை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலிருந்து செல்லக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே அவர்களுடைய நோக்கமும் இதுதான். ஏன்னா அதிமுகவில் வந்து கொள்ளையடிக்க முடியாது, மக்கள் வரி பணத்தை திருட முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால் இவங்க ஒட்டுமொத்தமாக இப்படி போனோம்னா தாவேகாவுக்கு போயிட்டோம்னா நம்ம நம்ம நினச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இது போன்று கோழைகளும் துரோகிகளும் செல்வதால் வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு என்பது கிடையாது. மீண்டும் புத்துணர்ச்சியோட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வந்து அதிமுக மீண்டும் எழும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த போலியான துரோகிகளின் முகத்திரைகள் விரைவில் கிழிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊழல் புகார்கள் நிறையா இருக்குது, ஊழல் குற்றங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் எப்பவுமே ஒரு கட்சி உருவானா இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க கட்சிகள்லேருந்து ஆட்கள் போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அது எப்பவுமே ஒரு 10-20% போக தான் செய்வாங்க. இங்கே அதிருப்தியில் இருக்கவங்க அந்த மாதிரி. பட் சிட்டிங் எம்எல்ஏஸ், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போகிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ் தானே. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி மிக பெருசாக வந்து ப்ரமோட் பண்ண யாருமே இப்போ கட்சியில் இல்லையேண்ணே. பதவி ஆசைக்காக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து கட்சியை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் இன்ற வரைக்குமே கட்சியை விட்டு விலகவில்லை, கட்சியை விட்டு போல. எல்லாருமே வந்து அண்ணன் எடப்பாடியாரை தான் வந்து முன்னிலைப்படுத்தி அவர் கூட தான் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து எந்த அளவுக்குமே பின்னடைவு என்பது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக அதிமுகவில் பயணித்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து அவங்க இன்னைக்கு கட்சி மாறுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வரி பணத்தை திருட வேண்டும், அப்போது தன்னோட குடும்பமும் தன்னை சார்ந்தவர்களும் வளர வேண்டும். ஏன்னா இது வந்து திமுகவோட அஜெண்டா. இது திமுக வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னோட குடும்பத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வருவாங்க. அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு கொண்டு வர்றது திமுக செய்யக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். இன்றைக்கி அதையத்தான் தாவேகாவில் நடக்குது. அப்போது தாவேகாவில் நடக்கும்போது என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் ஒரு மறைவிடம் வேணும், ஒரு ஒளிவிடம் வேணும், நமக்கு பாதுகாப்பானது வேணும்னா அப்போ அந்த அலிபாபா 40 திருடர்கள்னுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இன்றைக்கி தாவேகாவில் போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, நம்ம எவ்வளோனா கொள்ளடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி கட்சி விட்டு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிற்போக்கான சிந்தனை என்பது முற்றிலுமாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து திட்டவட்டமாக இவர்களின் முகத்திரை கிழித்தெறியப்படும் என்பதே உண்மை. கரூருக்கு வந்து முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி இப்போ செல்ல இருக்கிறாரு. அங்கே பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் வந்து அரசு வேலை வழங்க போகிறாங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? கரூருக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செல்லட்டும், போயிட்டு. ஏன்னா அந்த துயர சம்பவம் நடந்தது எப்பேற்பட்டது, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள்னு தான் நம்ம குறிப்பிட முடியும். அதுக்கு இப்போ தான் அவருக்கு நேரம் கிடச்சிருக்கு, போகிறாரு. சரி போகட்டும். ஆனால் 41 குடும்பங்களுக்கும் வந்து அரசு வேலை வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போது இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கு படித்து ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள், ஒரு இளைஞர்கள் ஏதாவது ஒரு வழியில் நம்ம இந்த எக்ஸாம் எழுதுனோம்னா, அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனோம்னா ஒரு அரசு வேலை கிடைச்சிடும், நம்மளுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை திறன் வந்து மாறிடும்ன்றதுக்கு கனவுல இருக்கான். அப்போ நீங்கள் இந்த 41 குடும்பத்துக்கு நீங்கள் அரசு வேலை வழங்குவதற்கு பதிலாக வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான நீங்கள் ஒரு சலுகைகளை செஞ்சு கொடுங்க. அப்போ இந்த படிக்கக்கூடிய இளம் தலைமுறை இந்த இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய கனவை வந்து பறிக்கிறீங்க. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து இப்போ வந்து காலி பணியிடமே வந்து பார்த்தீங்கன்னா 26 இதுதான் இருக்குது, சீட்டு தான் இருக்குது. நீங்கள் 41 குடும்பத்துக்கும் வந்து இந்த அரசு வேலை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அப்போது எத்தனையோ லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இந்த தேர்வு எழுதுகிறாங்க. அவர்களுடைய எதிர்காலம் என்ன? இப்போது அந்த பொதுவாக பார்த்தோன்னா அரசு வேலை வேணும் அப்படின்னு நினச்சோம்னா, யாராவது நம்ம வீட்டில் தற்கொலை பண்ணிக்கணும், இல்லை யாராவது இறந்துட்டா இந்த அரசு வந்து நமக்கு அரசு வேலை கொடுக்கும், படித்தா எந்த ஒரு முன்னேற்பாடும் இருக்காது, படிப்பு என்பது தேவையற்ற ஒன்று அப்படின்றது தான் இந்த அரசு தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி பார்க்கணுன்னா இதுக்கு வந்து திமுக வந்து ஒரு கேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள். பட் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அந்த கேஸ் வந்து சிபிஐயில் இருக்குது. இப்போது அந்த 41 குடும்பங்களும் வந்து அதில் வந்து ஒரு அவங்க தான் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அரசு வந்து அதை மறைக்கிறதுக்காக பண்ணுதா அப்படின்ற கேள்வி வந்து கரெக்டாக தானே இருக்குது. 41 குடும்பங்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த கேஸை வந்து அந்த வழக்கை வந்து திசை திருப்பணும்னா
அவர்களுக்கு நம்ம சலுகைகளை கொடுத்தோம்னா அவங்க வந்து மாறிட போகிறாங்க. ஏன்னா அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு 41 குடும்ப உறுப்பினர்களையும் இங்கே நம்ம பனையூருக்கு அழைத்து வந்து தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சந்தித்தார். குறிப்பிடத்தக்கது இதுதான். எப்போவுமே ஒரு துயர சம்பவம் போது அந்த இடத்துல நேரடியாக போயிட்டு அந்த மக்களாக நம்ம இருந்து அவர்களுக்கு உற்ற ஆறுதலாக எப்போது இருக்கிறார்கள். அவர் தான் ஒரு நல்ல தலைவருக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ இந்த வழக்கை வந்து திசை திருப்ப வேண்டும். ஏன்னா இன்னைய வரைக்குமே அந்த கரூர் வழக்கில் வந்து தொடர்ச்சியாக ஒரு கேள்வி நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்மளுடைய இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் சென்ற வாகனம், அந்த பேருந்து வந்து அதில் சுற்றியும் நிறைய சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த ஃபுட்டேஜ் ஏன் இன்ன வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் வந்து அதை கொடுக்க மாட்டீங்க? அப்போ அது கொடுத்தோம்னா தெரியும்ல என்ன நடந்திருக்குது. மக்களுக்கும் வந்து உண்மைத்தன்மை தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு பொதுவாக வந்து இந்த திரை மோகத்தை கண்டு ஏமாந்துடுறாங்க. இன்றைக்கி அப்படி தான் திரை மோகத்தால் தான் இன்றைக்கி வாக்களித்ததுன்ற ஒரு பின்புலத்தால் தான் இன்றைக்கி தமிழக மக்கள் தொடர்ச்சியாக பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி நிறைய தொடர் மின்வெட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே. இப்போது நேற்று கூட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பகுதியில் கிட்டத்தட்ட பொதுமக்கள் எல்லாம் சாலையில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர் மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சி பொறுப்பேற்று 50 நாட்கள் கடந்து விட்டது. இது வரைக்குமே மக்களுக்கான எந்த ஒரு தீர்வும் எட்டப்படலை. குடிதண்ணீர் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. ஆனால் ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த ஆட்சியை வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கவனத்தை மடைமாற்று வேலையை தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா இப்போ வந்து இன்னும் மேகதாதுலேருந்து நமக்கு வந்து தண்ணீர் திறந்துபட விடலை. இன்னும் இப்படியே போனால், ஏன்னா நிறைய என்ன சொல்லப்படுதுன்னா குளோபல் வார்மிங்காக இந்த தடவை வந்து மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராக நம்ம வந்து தண்ணீரை இப்போத்திருந்தே நம்ம சிக்கனமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டையும் மெயினாக சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடுகள் வந்து முன்னாடி நமக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பெருசாக இல்லை. இந்த ஆண்டு தண்ணீர் தட்டுப்பாடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்து வரப்போகிறது. எல் நீனோன்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்து உருவாகிருக்குன்ட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கடுமையான அளவில் இந்த தண்ணீர் வந்து வறட்சி ஆகிடும். மாநிலத்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகும். அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை இந்த தமிழக வெற்றி கழக அரசு கையாளும், அதற்கு அவர்களுக்கு தகுதி உள்ளதா என்பது தான் இப்போதைய கேள்வியாகவே இருக்கிறது. ஏன்னா இன்னை வரைக்கும் அந்த மழைநீர் வடிகால் வாரியம் அது இதுன்ட்டு நிறைய பட்ஜெட் ஒதுக்குனாங்க போன ஆட்சியில். அதுக்கே வந்து முழுமையாக ஒரு விடை தெரியல. இப்போது சாதாரணமாக தொடர்ச்சியாக சென்னை எடுத்துக்கிடுவோமே, சென்னையில் ஒரு நாள் மழை விடாமல் பேஞ்சதுனாவே சென்னை வந்து தத்தளித்து போயிடும். சென்னையில் வந்து முழுவதும் தண்ணி தேங்கி நிற்கும். அதுக்கு எந்த வசதியும் இல்லை. மக்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை கூட இந்த அரசு செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேகதாது அணை வந்து கட்டுவதற்கான விவகாரம் வந்து அதற்காக இன்னும் வாய் மூடி மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்பவும் ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயம் காவேரி நதிநீர் என்பது. அதை பற்றி ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை ஒரு மக்கள் மன்றத்திலேயோ தாவேக்காவை சார்ந்த எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் வாய் திறக்கிறார்களான்னு பார்த்தா கிடையாது. அவர்களுக்கு ரீல்ஸ் எடுப்பதும் ரீல்ஸ் போடுவது மட்டுமே நேரம் ஒதுக்கிவிட்டு அதற்கான வேலை செய்கிறாங்க. இந்த இயற்கை பேரிடருக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தமிழக அரசு எடுக்க வேண்டும். மக்களுக்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். இதையெல்லாம் வந்து இந்த 5 ஆண்டுகள் வந்து இவங்க வந்து இவர்களுடைய கையில் இருக்குது. அப்போது அந்த முழு பொறுப்பும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வந்து இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றிங்க. நன்றி.